இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு ப்ரூஃபா எடுத்து வச்சிருந்திருக்கலாம் இல்ல மேம்? ப்ரூஃப் எடுத்து என்ன பண்ண போறாங்க? அடுத்த கட்டமா போலீஸ் கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம். தேர் யூ கோ. இவர் ப்ரூஃப் எடுத்து இந்த அம்மா தனியா வந்து ப்ரூஃப் எடுக்குமா, அந்த ப்ரூஃப் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குமா? அப்படிலாம் வேண்டாம்மா. பிங்க் ஸ்குவாட்னு தமிழ்நாட்டில் இருக்கு, கேரளாலையும் பொன் போலீஸ் இருக்கு, ஆந்திராலையும் ஒரு ரொம்ப ஆந்திரால இது தெலுங்கானா, நான் வசிக்கும் தெலுங்கானால அந்த பிங்க் ஷீ ஸ்குவாட்னு ஒன்று இருக்கு, ரொம்ப நல்லா பண்றாங்கம்மா. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பஸ்ஸில் நான் தினம் போகிறேன், எனக்கு தொல்லை கொடுக்குறாரு, அல்லது இவர் ஒருத்தர் வராரு டெய்லி பஸ்ஸில், நான் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன், பெண்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே போலீஸே வரும். நீங்கள் போலீஸ்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, போலீஸ் வருவாங்க மஃப்டியில். இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காலேஜ் கேர்ள்ஸ் மாதிரி புக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, வந்து ரெட் ஹேண்டடாக கையும் களவுமா பிடிப்பாங்கம்மா. இதெல்லாம் அப்படி தான் செய்யணும். நீ யார் வீடியோ எடுத்து போடுறதுக்கு? அங்கே தான் டவுட்டு வருது. நீ வீடியோ எடுத்து சரி நீங்கள் சொல்கிறபடி வச்சுக்கோ, ப்ரூஃப் எடுத்தாங்கல்ல, என்ன ப்ரூஃப் எடுத்தாங்க? இந்த அம்மா இங்கே நிற்குது, இப்படி செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கு, அவர் அந்த பக்கம் இந்த பொண்ணு இருக்கிறது கூட அவருக்கு தெரியற மாதிரி இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் அந்த நபருக்கு நெருங்கி இந்த அம்மா போய் நிற்குது. அவரு நெருங்கி போய் நிற்கிற பொண்ணுகிட்டேருந்து நகர்ந்து டோரை திறக்கிறாங்க, 2 பொண்ணுங்க இறங்குது, பின்னாடியே இவர் இறங்கி போகிறார். இதான் வீடியோ. அவர் நியாயமா இப்படி நெருக்கமாக ஒரு பொண்ணு வந்து நிற்குது, இறங்கி போவாங்க, இன்னும் 10 ஸ்டாப் கூடவே தானே போவாங்க, அவர் படி இறங்கி போறாரு. அவருக்கு இந்த அம்மா இங்க இருக்குன்றது தெரியல. அந்த அதுக்கடுத்து அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க, அந்த உண்மையாவே இந்த சம்பவம் நடந்தது, எனக்கு முன்னாடியே ஒருத்தவங்கள அவர் தர்ம சங்கடப்படுத்தினாரு அப்படின்றத அவங்க அப்படி சொல்றாங்கம்மா. ஆனா அவங்க எடுத்த வீடியோல அவர் அப்படியே நகர்ந்து, அவருக்கு இந்த தெரியலையே, அவர் கைப்படுது. ஒரு உரசல் மன்னனா இருந்தா கைப்பட்ட உடனே அங்கேயே தானே செட்டில் ஆயிருப்பான், அவன் கிளம்பி போக மாட்டான்ல. ரொம்ப லாஜிக்கான விஷயம் இல்லை. சரி, அதையும் மீறி இவங்க சொன்னதை உண்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எதுக்கு அப்ஸ்காண்ட் ஆனாங்க? இவங்க பக்கம் தான் உண்மை இருக்குல்ல, ஏன் காணாமல் போனாங்க? ஏன் 3 நாள் கழிச்சு வந்து யோசிச்சு இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க அவங்க?